4 நிறங்கள் ஒரே கனவு. ஒரு சிறிய கிராமம். அங்கே 4 குழந்தைகள் வாழ்ந்து வந்தனர். ஆரு அமைதியானவன், அதிகம் பேசமாட்டான். மித்ரா சுறுசுறுப்பானவள், வேகமாக யோசிப்பாள். இலன் உடல் குறைபாடு இருந்தாலும் புத்திசாலி. சாரு புதிய இடத்திலிருந்து வந்தவள், வேற மொழி பேசுவாள். கிராம மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், இவர்களெல்லாம் ஒரே மாதிரி இல்லையே என்று. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு அறிவிப்பு. சிறந்த கிராமம் போட்டி. ஒரு நாளில் ஒரு பெரிய மாடல் பாலம் கட்ட வேண்டும் என்று. பல குழுக்கள் உருவாகின. ஆனா இந்த 4 பேரையும் யாரும் சேர்க்கவில்லை. சாரு, நம்ம வேற மாதிரிதான், ஆனா முயற்சி பண்ணலாமே என்றாள். அதன்படியே 4 பேரும் சேர்ந்து தங்கள் சொந்த குழுவை உருவாக்கினார்கள். பாலம் இடிந்து விழுந்தது. ஆரு பேசாமல் கவனித்தான். மித்ரா கோபப்பட்டாள். இலன் அமைதியாக வரைபடம் வரைந்து காட்டினான். சாரு தன் மொழியில் ஒரு ஐடியா சொன்னாள். முதலில் புரியவில்லை. பிறகு இலன் மொழிபெயர்த்து மற்றவர்களுக்கு புரிய வைத்தான். அப்போதுதான் புரிந்தது. ஆருவின் அமைதி பிழைகளே கண்டுபிடிக்க, மித்ராவின் வேகம் வேலை சீக்கிரம் முடிக்க, இலனின் அறிவு சரியான வடிவமைப்பு, சாருவின் புதிய பார்வை வித்தியாசமான தீர்வு. பாலம் அழகாக நின்றது. நீதிபதிகளிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜட்ஜ், நீங்க எல்லாம் வேற வேற, ஆனா சேர்ந்து ஒரே கனவுக்கு வேலை செய்தீர்கள். முதல் பரிசு இவர்களுக்கே என்றார். பின்பு கிராம மக்கள் சொன்னார்கள், வேறுபாடுதான் பலம் என்று. 4 குழந்தைகளும் சிரித்துக்கொண்டே பாலத்தின் மேல் நடந்தார்கள். வேறுபட்ட மனிதர்கள் சேரும்போது உலகம் இன்னும் அழகாகும். நன்றி.